கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பணம் கொடுக்குது, அது இங்க உள்ளவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அள்ளிட்டு போறது சோம்பேறித்தனப்பட்டு அள்ளி தீ வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஓட்டு வாங்குறதுக்கே காலைல விழுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப நாத்தம் எடுத்து போய் வீச்சம் எடுத்து போயிருது, குளம்னு அள்ளி கொண்டாந்து போடுறாங்க. ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல மாற்றம் வராது. அனைவருக்கும் வணக்கம். நாம இங்க பார்த்துட்டு இருக்கிறது திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியா. திருமுக்குளத்தெருல இருந்து சந்தைக்கிணறு தெருக்கு போற பாதையில இப்படி குப்பைகள் கொட்டி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஒரு குப்பை கிடங்காவே மாறிட்டு இருக்கு. 150 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க குப்பையில எரிக்கிறதுனால இங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அன்றாட வாழ்வையும் பாதிப்பு உள்ளாகுது. இப்படி திறந்த வெளியில குப்பையில எரிக்கிறதுனால மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா சொல்லணுமா, மனித உடல் நலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷவாயுக்கள் வெளியே வருது. அதாவது கார்பன் மோனாக்சைடு, CO, டயாக்சின், யூரியான்கள். இதனால புற்றுநோய் கூட உண்டாகலாம். தூசி துகள்கள் PM2.5 மற்றும் PM10. இதனால நிறைய பேர்த்துக்கு மூச்சு திணறல், சளி, ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பா முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் இதனால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மேலும் திறந்த வெளியில குப்பையில எரிக்கிறதுனால சுற்றி இருக்க வீடுகளுக்கு தீ விபத்து அபாயம் ஏற்படலாம். உயிரிழப்பு அபாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது திடக்கழிவு மேலாண்மை, அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2069 மீறுகிறது மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின், அதாவது NGT தடை உத்தரவையும் மீறுகிறது. அவங்க வந்து இங்கனக்குள்ள அள்ளிட்டு போறது சோம்பேறித்தனப்பட்டு அள்ளி தீ வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப நாத்தம் எடுத்து போய் வீச்சம் எடுத்து போயிருது, குளம்னு அள்ளி கொண்டாந்து போடுறாங்க. அப்ப நாங்க இங்கெல்லாம் எப்படி இருக்க முடியும்? நான் இந்த மாதிரி நடந்து போய்க்கிறோம், ரொம்ப மூச்சு மட்டுது, நடக்க முடியல இந்த இடத்துல. அதனால மூச்சு ரொம்ப முட்டுறனால எல்லாரும் மயக்கம் போட்டு ரொம்ப கீழே விழுற மாதிரி. தெருக்குள்ள அப்படியே புகையா வருது, அப்படியே இந்த பூராமே குப்பை அதெல்லாம் எரிக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. வீடுக்குள்ள பூரா புகையா வருது, தெருக்குள்ள பூரா இருக்க முடியல, புகையா வந்துட்டு இருக்கு. வீட்டுல யாரும் சிரமப்படுறாங்களா இதனால? ஆமா, எல்லாரும் இந்த மாதிரி மூக்க பத்திட்டு போறாங்க. அல்ல ஆக்சிஜன் ரொம்ப முட்டுது, அது ரொம்ப முட்டுறனால அதனால இங்க குப்பை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை பத்தி எதுவும் சொல்றீங்களா? உங்களுக்கு பாதிப்பு இருக்கா அதனால? பாதிப்புனா வயறு ஏற்படுத்திருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஊரே அழிச்சிடும். அதனால யாரும் சொல்லலையா நீங்க பாதிப்பு வராது இல்லையா? எங்க கேக்குறாங்க, அதைத்தான் செய்யறாங்க. வந்து சாக்கடையே ஒழுங்கா அள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குப்பை போட்டு உங்க வீட்டுக்கிட்ட எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போயிடுறாங்க, வச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு கிராமம் தான் இருக்கு, பூச்செல்லாம் இருக்கு, ஆக்சிஜன் எடுக்க மாட்டேங்க, அள்ள மாட்டேங்கிறாங்க. அங்கிட்டு தீய வச்சிருக்காங்க, குப்பையை பூரா அங்கிட்டு போட்டு ரொம்ப இது பண்றாங்க. பூரா அள்ளிட்டு போறாங்க, பூரா நடுவ சிந்திக்கிட்டே போறாங்க. ஓகே, குப்பை கிடங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்களே உங்க ஏரியாவை. அப்படிதான் ஆக்கிருக்காங்க. அங்கிட்டு பள்ளிக்கூடத்துலயும் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. அந்த ரொம்ப மோசமா இருக்காங்க இந்த சைடும். சாமி, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கமாயில குப்பையை போடுறாங்க, குப்பை எல்லாம் தெருக்குள்ள பறந்து வந்துருது. அதனால அங்க எரிச்சு விடுறாங்க. போஸ்ட் கம்பியில அப்படி போஸ்ட் கம்பியில எரியுதுன்னா ஸ்கூல் கிட்டே நிறைய குப்பை இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். என் ஸ்கூல் இந்திய ஸ்கூல், அங்கிட்டு ஒரு குப்பை இல்ல. இந்த மேட்டுதெரு ஸ்கூல் தான் குப்பை நிறைய இருக்கு. தண்ணி போற பாதையிலயும் பாத்தீங்கன்னா சாக்கு சாக்கா கெட்டி கெட்டி போட்டுட்டு போயிருந்தாங்க. குப்பையை பூரா கண்டுட்டு கோழி இறைச்சி பூரா போட்டு சைடே போக முடியல, நீச்சல் தாங்க முடியல. இந்த கோழி கடை வச்சு நடத்துறவங்க பூரா போறது ஒண்ணு, தோண்டியாவது பேசிட்டா தெரியாது, அப்படியே வெட்ட வெளியே போட்டு போறாங்க. நடக்க முடியல, நீச்சல் தாங்க முடியல. இதே சுகாதார கேடுதான் உடம்புக்கு. என்னப்பா உனக்கு எப்படிப்பா சிரமமா இருக்கு அந்த புகையெல்லாம் வருது? மூச்சு திணறுதா? சிரமமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? எது உங்க வீடு? இந்த இருக்க அப்ப புகையெல்லாம் நேரம் இங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கு. யாரும் சொல்லலாம் இல்லையா எரிக்கும்போது? யாரு எரிக்கும்போது பார்த்தா சொல்லிடுறேன். யாரு என்னன்னு தெரியல, அந்த பசங்க தான் எரிச்சுப்பாங்க. உங்க வீடு கிட்ட தான் இவ்வளவு பெரிய குப்பை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நான் சொல்லி பார்த்தாச்சு, அவங்க ஒன்றும் கேட்கல. கேட்டா யாரு பண்றாங்க இந்த மாதிரி? இது பூரா மேய்ச்சலுக்கு தான் அந்த மாதிரி செய்யறாங்க. செஞ்சு இந்த இது ஏற்கனவே தீயப்படுத்தி வர வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமா, ஏன் பொறுத்த மாதிரி யாரும் சொல்லலையா? நீங்க சொன்னோம்னா மேய்ச்சிட்டு போய் சொல்லுங்க அப்படிங்காங்க. அப்படித்தான் இருக்கு, என்ன செய்ய? அது அவங்களுக்கா தெரியணும். சரி, குடும்பம் பக்கத்து குடும்பம் பச்சை குழந்தை இருக்கு, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்களா இருக்கு, பச்சை குழந்தைனா இருக்காங்க, நோய் பரவும். அப்படி அவங்களுக்கா தெரியணும். சொல்லியும் அவங்காட்டு செய்யறாங்க. அப்படி சொல்லி பார்த்தாச்சு, அவங்காட்டு நீங்க சொல்ற இடத்துல சொல்லிக்குங்க அப்படிங்காங்க. சொல்லியாச்சியா, சொன்னோம்னா அங்கிட்ட தீ இருக்கு, எங்கிட்ட அப்படி புகை வரும். அவங்க கேட்க மாட்டேங்க. புகை இங்க வரைக்கும் வரும், அது குப்பை வெட்டி எடுத்துவாங்க.
எப்பயுமே இங்கதான் இருக்கும். எப்பயுமே இங்கதான் இருப்பாங்க. இங்க பக்கத்துல தான் குப்பையை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க திருப்பி உங்க வீட்டுக்கு பின்னாடி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால உடலுக்கு கெடுதல் இருக்கு, ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது. வருது இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இப்ப கூட போட்டு இன்னும் வச்சுட்டு தான் இருக்காங்க. எப்படி சிரமமா இருக்கா சிரமமா தான் இருக்கு இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக சிரமம் இருக்குது. ஏன்னா அந்த சன்னலெல்லாம் லாக் பண்ணி தான் வைக்கிறாப்புல இருக்கு. இந்த வெக்கைக்கு வந்து நம்ம சன்னல்லாம் திறந்து காத்தோட்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் புகை வீட்டுக்குள்ளே வந்துரும்ங்கிறதுக்காக சன்னல்லாம் லாக் பண்ணி வைக்கிறோம். பிறகும் இப்போ உள்ளே இருக்க முடியாமல் தான் வெளியில் உட்காந்துருக்கோம். முன்னாடி அங்கிட்டு நடந்து போகும்போது ரொம்ப அந்த கோழியெல்லாம் எடுத்து போட்டு ஆட்டெல்லாம் எடுத்து போட்டு அப்படி சாக்கில் கட்டி போட்டு போயிடறாங்க, நடக்கவும் முடியல, இப்படி வீச்சம் புடுங்குது. அப்படி நீங்க இப்படி குப்பை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு சிரமமா இருக்கா? புகையா எழுந்து சொன்னா கேட்க போறாங்க, இவருக்கு வாய்ப்பு இல்லை. அது அழுகுல போக முடியாத கழிவாக போட்டு தள்ளிடுறாங்க. ஏன் ஒரு ஓடையில தோண்டி மொத்தம் பிதைக்க வேண்டியதானே? அதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கு, அது இங்க உள்ளவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் புகை இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப மாசு கட்டுப்பாடாக தான் இருக்குது. எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. நம்ம யாரையும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே சரி சரின்னு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி குப்பையை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 குடும்பங்கள் இங்க சுத்தி இருக்குதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்கள் நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்துட்டோம், அரசாங்கத்தை சொல்லி பார்த்துட்டோம், வீடுகளிலும் சொல்லி பார்த்துட்டோம், முனிசிபாலிட்டியும் சொல்லி பார்த்துட்டோம். யாருமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி அம்மாட்ட சொன்னியா? அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னாங்க. நாங்க எதுவுமே சொன்னோம்னா கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. ஏரியா கவுன்சிலர் யாரு? யாரும் தெரியல, யாரும் தெரியலையா? அவங்ககிட்ட சொல்லிருக்கீங்களா? அவங்ககிட்ட சொன்னா அந்த நேரம் சரி சரின்னு போறாங்க. அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான். கேட்டோம்னா குப்பையால் இருக்கவங்ககிட்ட கேட்டோம்னா சத்தம் போட்டோம் அப்படின்னா, நீ போய் மேய்ச்சிட்டு சொல்லியா, எங்கிட்ட சொல்ற, நாங்க அப்படிதான் போடுவோம் அப்படிங்காங்க. மேய்ச்சிட்டே ஒரு நாள் சண்டை போட்டேன், வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டேன். சண்டை போட்டதுக்கு நாங்கள் அப்படி தான் போடுவோம், நீ எங்கே வேணாலும் போ, நாங்கள் செய்கிறத அப்படி தான் செய்வோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய? மனு மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இதுவரை? பெனிஃபிட் இல்லையா? கொடுத்து பெனிஃபிட் இல்ல, கொடுத்தாச்சுன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு, பெனிஃபிட் இல்ல. வீட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் வீட்டுக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. உங்க நகராட்சியில இருந்து இது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் குப்பை கிடங்கு இருக்கு இல்லையா? இருக்கு, கண்டிப்பான முறையில் இருக்கு. ஆனா இந்த ஏரியா குப்பை கிடங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்களே, இதை நினைக்கிறீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியல. நாங்க சொல்லி பாக்குறோம். காலையில சரிங்கிறாங்க, நைட்டுக்கு வந்து போட்டு அள்ளி போட்டு போயிடுறாங்க. அதிகாரிகள் டெய்லி போய்கிட்டே இருக்காங்க இந்த பாதைப்படி. ஏன் அதிகாரி போய் சொல்லக்கூடாதா? இல்ல நகராட்சி சேர்மன் சொல்லக்கூடாதா? இத்தனை பேர் டெய்லி போய்கிட்டு இருக்காங்கல்ல, கவுன்சிலர் போய்கிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து பிரசிடண்ட் போறாங்க, நகராட்சியில போற எல்லாம் போறாங்க. இங்க பாருங்க எப்படி இதெல்லாம் எவ்வளவு ஒரு இது. நோய் வருதுன்னா நோய் எப்படி வராம இருக்கும்? வீடு இருக்கு, இதனால விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகை போட்டு எரிக்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கும் மாசு கொடுக்கு. கேனு கிடக்கு, பிளாஸ்டிக் கிடக்கு, எல்லாமே இருக்கு சார். இத்தனை இருந்து ஒரு குச்சியை வச்சு பொறுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கு எதுக்கு அரசாங்கத்துக்கு வண்டியை கொடுக்கணும்? அதுக்கு வேலைக்கு ஆள் போடுறாங்க. இந்த அந்த வண்டியை கொண்டு போறதுல குப்பையில ஓட்டி உள்ள ஓட்டு பிதைக்க வேண்டியதுன்னா பிதைக்கிறதே கிடையாது. அதுக்கு க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த இடத்த சுத்தமாக நீட்டாக இருக்கும், அப்படியே அழகாக பார்க்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாடு எண்ணத்துக்காகும், இந்த பசு மாடு எண்ணத்துக்காகும். இங்கனக்குள்ள போறப்பையான திங்கி இதை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போட்டா குப்பை தொட்டி வைக்கலையே, குப்பை தொட்டியே இல்லையே. தொட்டி எங்கன்னு வச்சிருக்காங்க? தொட்டியே இல்லை சார். ஏழுங்க நாராஜுக்குள்ள இருக்குமாங்க தொட்டி, இங்க இல்லையா தொட்டி? தொட்டிங்க தானே வைக்கணும். ஆனா குப்பை வரையும் வாங்குறாங்க இல்லையா? கண்டிப்பான முறையில் வாங்குறாங்க. குப்பை வரி வாங்குறாங்க, தண்ணி வரி வாங்குறாங்க, வீட்டு வரி வாங்குறாங்க, எல்லா வரியும் வாங்குறாங்க. வர முடியல. அதனால இப்போ எரிக்கிறனால சுத்தமாக வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணால், அரசாங்கம் ரொம்ப க்ளீன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இது வந்து நீங்களும் உங்க சைட்ல இருந்து கவுன்சிலர்கிட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? பெனிஃபிட் இல்ல சொல்லுங்க. அந்த ஓட்டு வாங்குறதுக்கே கால விடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? வந்தாங்களா நேர்ல வர மாட்டாங்க. அந்த ஓட்டு போற நீங்க தான் வருவாங்க, அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல, மாற்றம் வராது.